நாட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்க அந்த சம்பவத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கொல்கட்டால ஒரு பயிற்சி மருத்துவரை அதே ஹாஸ்பிட்டல்ல உள்ள அந்த செமினார் ஹால்ல வச்சு கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அதோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லாம் இப்போ நான் ரீசெண்டா பார்த்தேன். அதை பார்த்து சில டாக்டர்ஸ் பேசினதையும் கேட்டிருந்தேன். இந்த சம்பவத்தை பத்தி நான் முன்னாடியே பேசணும் அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க. நான் பேசினா பல பேருக்கு போயிருமான் அப்படின்னு கிடையாது. பட் ஒரு 100 பேருக்கு தெரிஞ்சா கூட எனக்கு அது ஓகே தான். பட் அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். பிகாஸ் ஆரம்பத்திலேயே அதை பத்தி பேசணும் அப்படின்னா அதுல பத்தி நிறைய புரளிகள் அந்த நேரத்துல வந்துட்டு இருக்கும். ஸோ லேட்டரா தான் அதை பத்தியான ஒரு உண்மை நிலை கொஞ்சம் தெரிய வரும். அப்போ அதை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதுக்கு இதுதான் சரியான டைம். ஸோ இந்த வீடியோல அதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். என்ன நடந்துச்சு, என்ன நடந்துட்டு இருக்கு, இது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் நம்ம அதுல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வெல்கம் பேக் டு அசோக் டிபேட்ஸ். என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்த பயிற்சி மருத்துவர் தன்னோட டியூட்டியை முடிச்சுட்டு அதே ஹாஸ்பிட்டல் இருக்க அந்த செமினார் ஹால்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அங்கதான் இவங்க அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கணும். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் அவங்களோட பாடியை அதே செமினார் ஹால்ல தான் கண்டெடுத்திருக்காங்க. பல காயங்களோடையும் அவங்க எலும்புகள் உடைக்கப்பட்டும் ஒரு மோசமான நிலையில கிடந்திருக்காங்க. ஸோ இதையே பல பேர் அப்படின்னு சொல்றேன்னா, நான் பேசிக்கிட்டு இந்த மொமெண்ட் வரைக்கும் இதை பண்ணது ஒரே ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் அபிஷியலா கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அந்த நாதாரி பேரு சஞ்சய் ராய். ஸோ நான் ஏன் இப்படி சொல்றேங்கிறதுக்கு சில ஆதாரங்களும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அதை அந்த வீடியோல நான் லேட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாடியை கண்டெடுத்ததுக்கு அப்புறம் அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸ் இது ஒரு சூசைடா இருக்கலாங்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் பேசியிருக்காங்க. ஏங்க, ஒரு சூசைட் பண்ணிக்கிற பொண்ணு ஒரு டாக்டர், அவங்களுக்கு தெரியாதா ஒரு சின்னதா ஒரு டேப்லெட்டையோ ஒரு விஷத்தை குடிச்சு செத்து போயிருக்கலாம், சின்னதா ஒரு காயத்தை ஏற்படுத்தி செத்து போயிருக்கலாம், கை கட் பண்ணிட்டு இது மாதிரி சேம் கேசஸ் தான் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அவங்களே தன்னை இந்த அளவுக்கு காயப்படுத்திக்கிட்டு அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும் இல்லையா? இதுக்கப்புறம் தான் ப்ரொடெஸ்ட்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இதை பத்தி அந்த மாணவர்கள்லாம் அந்த சந்தீப் கோஷ் அப்படிங்கிற இந்த காலேஜோட பிரின்சிபல் அவர்கிட்ட முறையிட்டு இருக்கும் போது அவரு ஒரு பூமர்த்தனமா ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் நுழைய முடியும் அப்படிங்கிற மாதிரி கேவலமான ஒரு பழமொழி சொல்ற அந்த மென்டாலிட்டியில அந்த பொண்ணு எதுக்கு அந்த நேரத்துல அந்த செமினார் ஹாலுக்கு போனான்னு கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் அதிகமாயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அந்த கேஸை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ் பல ஆங்கிள் போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்க இருந்த ரத்த கரைகளையும் அங்க கிடைச்ச ஆதாரங்களையும் வச்சு செக் பண்ணும்போது ஒரு ப்ளூடூத்தோட ஒரு சின்ன பீஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ப்ளூடூத் யாரோடதான் இருக்கும் அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் இந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிறவன் மாட்டியிருக்கான். ஏன்னா அவங்க சிசிடிவி செக் பண்ணும்போது இந்த செமினார் ஹால்ல நுழைஞ்ச ஒரே ஆள் அவன் தான். அவன் வெளியில வர்றதை செக் பண்ணும்போது இந்த ப்ளூடூத் உடஞ்சிருக்குது அந்த சிசிடிவிலே தெரியுது. ஸோ அதோட கலரும் இதோட கலரும் மேட்ச் ஆகும்போது அந்த ப்ராடக்ட் அவனோட தான் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணி அதுக்கப்புறமா அவனோட ஷூஸ்ல இருக்கிற அந்த ரத்த கரைகளையும் கவனிச்சிருக்காங்க. அதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது அவன் தான் அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. அவன் அதை விசாரணையிலையும் அவன் ஒத்துக்கிட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த நாய் தைரியத்தோட என்ன தூக்குல தானே போடுவீங்க, போட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கதா விசாரணையில தெரிய வந்திருக்குது. அந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிற அந்த நாதாரி இருக்காங்க, அவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். அந்த போலீஸ்ல ஆள் பற்றாக்குறைக்காக சில பேரை ஹையர் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் நம்ம ஊர்ல நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி அவன் போலீஸ்க்கு சப்போர்ட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா இருக்கிற நாதாரியே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கு. அவன் என்ன மாதிரி ஆளு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனோட ஹிஸ்டரியை பத்தி விசாரிக்கும் போது அவனுக்கு இது வரைக்கும் 4 தடவை கல்யாணம் ஆயிருக்கு. அதாவது 3 மனைவிகள் அவங்க கூட இருக்கவே மாட்டேன்ட்டு போயிருக்காங்க. அந்த கடைசி மனைவி கேன்சரால இறந்து போயிருக்கதா தகவல் வருது. இந்த மாதிரி அவனுக்கு இருக்கிற ஒரு செக்ஷுவல் டிசார்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ரோஃபைலியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இறந்து போன பிணங்களோட செக்ஸ் வச்சுக்கிற ஒரு கேட்டகரி. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, அவன் அந்த பெண் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள வன்புணர்வு செஞ்சிருக்கான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இறப்பதற்கு முன்னாடியே பல பேர் இதுல ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இதோட பேக்ரவுண்ட் என்னவா இருந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கெஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கும் இதை செஞ்சவங்களுக்கும் ஏதோ முன்விரோதங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். இந்த காலங்கள்ல ரேப் அப்படிங்கிறது ஒரு பெண் மேல கொண்ட ஆசைனாலேயோ இதனாலேயோ நடக்கிற விஷயம் இல்லாம ஆயிடுச்சு. ஒரு பெண் மேல கொண்ட வெறினாலேயோ அந்த பெண் மேல கொண்ட முன்பகைனாலேயோ இந்த அளவுக்கு போறானுங்க. எந்த அளவுக்கு மென்டாலிட்டி போது பாருங்க. அதுவும் இந்த போதை வஸ்துக்கள்னாலதான் இந்த அளவுக்கு போறாங்க. மென்டலி பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் கூட அந்த பெண் வெளியில எங்கேயாவது மாட்டும் போதோ தனியா சிக்கும் போதோ இந்த மாதிரி வேலைகள் பண்ணுவான். அதே ஹாஸ்பிட்டல் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தவங்க தான் இதை பண்ணிருக்கணும். அந்த 80s 90s காலத்துல இந்த மாதிரி ரேப்
கேசஸ்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு பெண்ணை அடையணும்னு நினைச்சானா அந்த பொண்ணை அவன் ரேப் பண்ணிடுவான். உடனே அந்த ஊர்ல இருக்க பஞ்சாயத்தோ அந்த கிராமத்துல இருக்க பஞ்சாயத்திலே வச்சு இது பேசி முடிக்கப்பட்டுரும், அந்த பெண்ணையை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதாவது ஒரு பெண்ணை அடையணும்னு நினைச்சானா அவனுக்கான குவாலிஃபிகேஷன் அந்த பொண்ணு ரேப் பண்றதுதான் அப்படிங்கிற மாதிரி சில்றத்தனமான தீர்ப்புகள்லாம் நிறைய பார்த்திருப்போம். பழைய படங்கள்ல நிறைய பஞ்சாயத்து சீன்லாம் இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். அதாவது அந்த ரேப்புக்கான தண்டனை யாருக்கு தெரியுமா? அந்த விக்டிம், அந்த பொண்ணுக்கு தான். அவனை ரேப் பண்ணிட்டான், அந்த கொடூரன் கூட நீ கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. பல காலம் நம்ம ரசிச்சு கைத்தட்டி அந்த படங்களை வெற்றி அடைய வச்சிருக்கோம். அது விடலாம் ஒரு மோசமான விஷயம் வேற எதுவுமே இல்லை. பட் அதுக்கப்புறம் ஒரு எவால்வ் ஆகி வந்திருக்கானுங்க. 2000 டைம்லலாம் வந்து ரேப் நடக்கும். அந்த ரேப் பண்ணிட்டு அந்த எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக அந்த பெண் உயிரோட இருந்தா நம்மளை காட்டி கொடுத்துருவா அப்படிங்கிற ஒரு பயத்தினால என்ன பண்ணிடுவாங்க, அந்த பொண்ணை கொன்றுவானுங்க. பட் சித்திரவதையும் நடக்குமா அப்படிங்கன்னா அது சில கேசஸ் தவிர மற்ற எல்லா கேஸ்லயும் அந்த பொண்ணை டப்புன்னு கொண்டுட்டு போயிடுவானுங்க. அட்லீஸ்ட் அந்த பொண்ணு சித்திரவதையில இருந்தாவது தப்பிக்கும். அது இப்ப நடக்கும் போதெல்லாம் பார்க்கும்போது அந்த பெண் மேல வெறும் ஆசைனால அவன் அதை பண்றது இல்லை. அந்த பெண் மேல இருக்கிற ஒரு வெறினாலையும் ஒரு முன் பகைனாலையும் அந்த பெண்ணை பழி வாங்கணும்னா இதுதான் சரியான வழின்னு மட்டமா கேவலமா திங்க் பண்றாங்க. சோ நீங்க அண்டர் 18 இருந்தா இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. முக்கியமான எவிடன்ஸ் இது கூட்டு பாலியல் வன்கொடுமைதான்னு ப்ரூவ் பண்றதான எவிடன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பிறப்புறுப்புல இருந்து 150 கிராம் அளவுக்கு அந்த செவன் கிடைச்சிருக்கு. ஒரு நார்மலான மனுஷனுக்கு ஒரு 5ல இருந்து 15 கிராம் வரைக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ரெக்கார்ட்ல இதுலயே அப்பட்டமா தெரியுது இது பல பேர் செஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஆப்வியஸா நான் சொல்றேன், இந்த 150 கிராம் ஸ்பெர்மையும் டெஸ்ட் பண்ணா பல வெரைட்டி ஆஃப் மென்னோட ஸ்பெர்ம்ஸ் ரிசல்ட் கிடைக்கும். இந்த சம்பவம் நடந்த நேரத்தை அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கெஸ் பண்ணிருப்பாங்க, அதை ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அந்த டைம் அந்த மார்னிங்ல இருந்து அந்த ஈவினிங் வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த எல்லா ஆண்களோட ஸ்பெர்ம்ஸையும் டெஸ்ட் பண்ணா அப்பட்டமா இவங்க மாட்டிப்பாங்க. சோ இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரும் கைது செய்யப்படணும். என்னோட கோரிக்கை மட்டும் இல்ல, நம்ம நாட்டு மக்களோட கோரிக்கை எதுதான். அவங்க அப்பா கூட இந்த இழப்பீடு எனக்கு தேவையில்லை, இந்த பெண் இறந்து போய் வர்ற இழப்பீடுலாம் எனக்கு தேவையில்லை, என் பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் தான் வேணும் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. ரீசெண்டா நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாம் கொண்டாடணும், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு குப்பையில தான் தூக்கி போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் உங்களோட புதிய இந்தியானா இந்த புதிய இந்தியா செத்து தொலையட்டும், தேவையே கிடையாது. வாழ்க்கையிலேயே நம்மளாம் உமன் சேஃப்டியை பத்தி பேசுறோம். இப்ப கூட அந்த டாக்டர்ஸ் நிறைய பேர் அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருக்க சமயத்துல இன்னைக்கு ரீசெண்டா நடந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வன்முறை கும்பல் அந்த ப்ரொடெஸ்ட்குள்ள புகுந்து அவங்களே அந்த பயிற்சி மருத்துவர்களே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல மட்டும் அந்த போலீஸ் எல்லாம் காணுமா, அந்த டயத்துல அந்த பந்தோபஸ்துக்காக இருந்த போலீஸ் எல்லாம் யாரையுமே காணுமா, அவங்களால உதவி கூட கூப்பிட முடியல, அவங்க எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. அந்த வன்முறை கும்பல்கள் அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள புகுந்து அதை அடிச்சு உடைச்சிட்டாங்களாம். அந்த ஹாஸ்பிட்டலையே அந்த செமினார் ஹால் உள்பட எல்லாத்தையும் அழிச்சு உடைச்சிட்டாங்கன்னா இது அந்த கேஸுக்கான ஒரு அந்த எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கான நடந்த முயற்சி அப்படியோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ என்னோட பிரச்சனை இந்த கேஸ் பத்தியானது மட்டும் இல்ல, இந்த பெண்ணுக்கான நடந்த அநீதி மட்டும் இல்ல, இந்த பெண்ணுக்கு நடந்த அநீதியால ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நீட் அப்படிங்கிற விஷயத்திலே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இவங்க யூஜி படிக்கிறாங்க, இவங்களுக்கே எபோவ் 30 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அவங்க நீட்டுக்காக படிச்சு அதுக்கப்புறம் தான் அதுல பாஸ் பண்ணி தான் யூஜியும் பிஜியும் படிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அந்த நீட் என்ட்ரன்ஸை முடிச்சுதான் பண்ண முடியும். இதுவே நமக்கு ஒரு பெரும் சுமையா இருந்துகிட்டு இருக்க டயத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இதை பார்த்துட்டு இனிமே இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் என்ன யோசிப்பாங்க? ஸோ பெண்கள் கூட விடுங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? கேவலமான பிறவிகள், கேவலமான ஒரு ஜந்துக்கள்லாம் வாழ்ற உலகத்துல நீ போய் ஏன் சேவை செய்யணும்லாம் நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு வருமா வராது? இந்த ஹெல்த் கேர் ஃபீல்ட்ல இருக்க எல்லாரும் வைக்கக்கூடிய ரிக்வஸ்ட் என்னன்னா, ஹெல்த் கேர்ல வேலை செய்யற பெண்களுக்கான சேஃப்டியை பத்தி தான். அதுக்கான ஒரு சட்டம் இயற்றணும். இந்த பெண்களோட சேஃப்டிக்கான எல்லா விதமான அம்சங்களையும் அதுல சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது எல்லா உமன் எம்ப்ளாயிஸ்க்கும் தேவையான ஒரு விஷயம். நாட் ஓன்லி எம்ப்ளாயிஸ், உமன் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா பெண்களுக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் தான். பட் இந்த கோரிக்கையை நம்ம உடனடியாக நிறைவேற்றியா? அவங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த டாக்டர்ஸ் பேஷண்ட் ரேஷியோ பத்தி எல்லாம் தெரியும். தமிழ்நாடு ஓரளவுக்கு வளர்ந்த மாநிலம் தான் இந்த ஹெல்த் கேர் அமைப்புல. ஏன்னா நம்ம அதிகமான காலேஜஸ், அதிகமான சீட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். பட் வெஸ்ட் பெங்கால் அந்த அளவுக்கு கம்பேரிங் டு தமிழ்நாடு அந்த அளவுக்கு முன்னேறிய ஒரு மாநிலம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அங்கே டாக்டர்ஸோட கவுண்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், மக்கள் தொகை அதிகமா இருக்கும் வழக்கம் போல. டாக்டர்ஸ் குறையறனால எத்தனை பேஷண்ட்ஸ் பாதிக்கப்படுவாங்க? ப்ரொஃபஷனலி நான் சொல்றேன், அவங்களுக்கு ஏற்பட்ட தனி இழப்பு வேற, அது இல்லாம சமூகத்துக்கும் இது பெரிய இழப்பு. ஸோ இந்த மாதிரி இருக்கனால
பல பெண்கள் இந்த ஃபீல்டுக்கு வரவும் இனிமே நிறைய தயங்குவாங்க. ஹெல்த் கேர் அமைப்பு இருக்குல்ல, இதுவும் பாதிக்கப்படும். உண்மையிலே இந்த கேஸ்ல நம்ம எமோஷனலா டீல் பண்ணாம கொஞ்சம் பிரில்லியண்டா டீல் பண்ணோம்னா தான் இது மாதிரியான விளைவுகளை நம்ம தடுக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி கேசஸ் இனிமே தொடர்ந்து நடந்தா பெண்களோட பார்ட்டிசிபேஷன் எல்லா துறைகளையுமே குறைய ஆரம்பிக்கிறோம். ஸோ அது மாதிரி நடக்காம இந்த கேஸை ஒரு முற்றுப்புள்ளியா நம்ம நினைச்சு அவங்களுக்கான ஜஸ்டிஸையும் வாங்கணும். இது மாதிரியான கேசஸ் இனிமே நடக்காத மாதிரியும் நம்ம பாத்துக்கணும். ஏன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹேஷ்டேக் போறதெல்லாம் 10 பைசாக்கு பிரயோஜனம். ஸோ இந்த கேஸ்ல ஃபர்தரா என்ன அப்டேட் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். Until then, I am your Ashok, the Ashok Debates.